everyone, welcome to Simply Sharing by Satya. 10 தலை ராவணன். தசாவதானி பல கலைகளில் வல்லுனன், அழகிய லங்கையின் அரசன். அப்பேற்பட்டவனை வென்று கொன்றவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமர். ராவணனின் அழிவிற்கு காரணம் அவன் சீதையை கடத்தி சென்றதா அல்லது அவனுக்கு முன்பே விதிக்கப்பட்டிருந்த சாபமா? ஆம், ராமாயணம் பல மொழிகளில் பலவாறாக எழுதப்பட்டுள்ளது. அதில் குணபத்ரரின் உத்தர புராணம், சங்கதாசரின் ஜெயின ராமாயணம் மற்றும் அத்புத ராமாயணம், அந்த வெர்ஷனோட ஸ்டோரியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முன்னொரு காலத்துல வேதவதி அப்படின்னு ஒரு சிறந்த விஷ்ணு பக்தை இருந்தா. அவ பிரம்ம ரிஷி குசத்வஜரோட பொண்ணு. எப்படியாவது மகாவிஷ்ணுவையே தன்னுடைய கணவரா அடையணும்னு நிறைய தவம் பண்ணினான். அந்த மாதிரி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ராவணன் அவளை பாக்குறாரு. பார்த்துட்டு எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளோட அழகுல மயங்கி இனி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவ அதுக்கு நோ சொல்லிடுறா. 2-3 தடவை கெஞ்சி கேட்டு பார்த்தா ராவணன் ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அவளோட முடிய பிடிச்சு இழுத்து நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து தன் முடியவே கட் பண்ணிட்டு இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேல தன்னோட தவத்தை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி அக்னியை வளர்த்து அதுல விழுந்துடுறா. அதுக்கு முன்னாடி ராவணனுக்கு ஒரு சாபம் கொடுக்கறா. என்ன விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ண விடாம தடுத்ததால அந்த மகாவிஷ்ணுவே உன்னை அழிப்பார், அதே போல அவர் அழிக்கிறதுக்கு காரணமா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தீயில குதிச்சிடுறா. இதுக்கப்புறமா ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் ஆகுது. அப்ப அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் எல்லாம் இந்த குழந்தையாலதான் ராவணனுக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பொறுத்துக்க முடியாத ராவணன் அந்த குழந்தைய எப்படியாவது அழிக்கணும்னு முடிவு பண்றான். ஆனா தன்னோட பெண் குழந்தை அப்படிங்கறதுனால அவனால அழிக்கவும் மனசு வரல. அதனால அந்த குழந்தைய ஒரு பெட்டிக்குள்ள வச்சு தூரமா எங்கேயாவது போய் புதைச்சு வச்சிட சொல்லிடுறான். அப்போ ராட்சசர்கள் அதை தூக்கிட்டு போய் புதைச்சு வச்ச இடம் தான் மிதிலை நகரம். மிதிலையில புதைச்சு வச்ச போது அதை கண்டெடுக்கிறார் ஜனகர். அந்த பெண்ணுக்கு சீதைன்னு பேர் வைக்கிறார். அது மட்டும் இல்லாம அவளுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஜனகரோட பொண்ணுங்கிறதுனால ஜானகி, மிதிலையில கிடைச்சதுனால மைத்திலி, விதேக நகரத்து இளவரசியானதுனால வைதேகி, இப்படி நிறைய பேர்களோட சீரும் சிறப்புமா வளர்றா. சீதை ராவணனோட பொண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு சான்றா சின்ன வயசுலயே பினாகம் அப்படிங்கிற சிவதனுச யாராலையுமே தூக்க முடியாதத சீதை சின்ன குழந்தையா இருக்கும் போதே கையில லிஃப்ட் பண்ணிடுறா. எடுத்து அதோட நான் பூட்டுறா. அப்பவே அதை கவனிச்ச ஜனகர் இவ ரொம்ப வலிமையானவ அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவ ராவணனோட பொண்ணாச்சே. அது மட்டும் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிற சுயம்வரத்துக்கு மெயின் டெஸ்டா அவர் வச்சதே அந்த சிவதனுசை யார் எடுத்து நான் பூட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு. ஏன்னா தான் பொண்ணோட வலிமை அளவுக்கு மணமகனும் அந்த அளவு வலிமையா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவளுடைய முற்பிறவி தவத்தின் காரணமா மகாவிஷ்ணுவோட அவதாரமான ராமரே அவளை கல்யாணம் பண்ணிக்க வரார். அந்த காம்படிஷன் சிவதனுச நான் ஏற்றுறது மட்டும்தான். ஆனா ராமர் அதை உடைச்சிருவார். இது பின்னாடி சிவபக்தனான ராவணனை இவர் கொல்ல போறத முன்னாடியே சிம்பாலிக்கா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா ராமர் சீதாக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க அயோத்தியாவுக்கு போறாங்க. ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு நாள் கைகேயியோட பழைய வரத்தை காரணம் காட்டி ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணன் காட்டுக்கு போறாங்க. வனவாசத்துல இருக்கும்போது சூர்பனகையோட கண்ணுல பட்டு பிரச்சனையாகி அவ போய் ராவணனை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் ராவணன் சீதையோட அழகுல மயங்கி, என்ன ராவணனுக்கு சீதை மகளாச்சே? ஆமா, மகள்னு ராவணனுக்கு இப்போ தெரியாது. ஆனா சீதை பாக்குறதுக்கு அவளோட அம்மாவான மண்டோதரி மாதிரியே இருந்தா. மண்டோதரிய ராவணன் ரொம்ப காதலிச்சார். அதனால தன் மனைவி மாதிரியே ரிசம்பிள் பண்ணின சீதைய பார்த்து அவருக்கு உண்டான பாசத்தை அவர் காதல்னு நினைச்சுக்கிட்டார். அதனாலதான் சீதைய எந்தவித துன்புறுத்தலும் இல்லாம கஷ்டப்படுத்தாம பத்திரமா வச்சிருந்தார். அதே மாதிரி அவளோட சம்மதம் வேணும் அப்படின்னு அத்தனை வருஷமும் காத்திருந்தார். அவளை தன்னோட ராணியாக்கி பார்க்கணும்னு தான் அவர் ஆசைப்பட்டார். வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் ராமாயணத்துல சீதை மணிவதி அப்படிங்கிற அழகாபுரி நாட்டோட இளவரசினும் அவளும் இதே மாதிரி ராவணனோட டிஸ்டர்பன்ஸ்னால அவருக்கு சாபம் விட்டு அடுத்த ஜென்மத்துல அவருக்கு மகளா பிறந்ததாகவும், ராவணன் தன்னோட மகள் காட்டுக்குள்ள கஷ்டப்படுறது பொறுக்காம தான் கூட வந்துட சொல்லி கூப்பிட்டதாகவும் அவ வர மறுத்ததுனால கடத்திட்டு போனதாகவும் கூட சொல்றாங்க. எது எப்படியோ பெண்களை துன்புறுத்தினா அவங்கள கஷ்டப்படுத்தினா அந்த கர்மா ரொம்ப ரொம்ப கொடூரமா தாக்கும் அப்படிங்கிறதுக்கு ராவணனுடைய கதையே மிகச்சிறந்த உதாரணம். அவன் எவ்வளவு பெரிய வல்லுனன், எவ்வளவு பெரிய தலை சிறந்த வீரன், எவ்வளவு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவன். தசாவதானி 10 விஷயங்களை ஒரே நேரத்துல செய்யக்கூடியவன். அந்த 10 தலையும் அதைத்தான் ரிசம்பிள் பண்ணுது. 10 தலைனா உடம்புல ஒரு 10 தலை சைட்ல இருக்கிற மாதிரி கிடையாது. 10 விஷயங்களை ஒரே நேரத்துல ராவணனால ரொம்ப திறம்பட செய்ய முடியுங்கிறது தான் அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்.
ஆனா அவனோட கர்வத்தினால நிறைய பெண்களை துன்புறுத்தினதுனாலையும் பெண்களுடைய சாபங்கள் நிறைய வாங்கிக்கிட்டதுனாலையும் அவனோட அழிவுக்கு காரணம் ஒரு பெண்ணாவே இருந்தா. இதுதான் ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது விதியை விட வலிமையானது வேற எதுவுமே கிடையாது. ஒருவேளை நம்ம விதியை விட வலிமையா ஏதாவது ஒன்று யோசிச்சு விதியவே நாங்க இப்படி எல்லாம் மாத்த போறோம்னு, இப்ப நம்ம ராவணன் செஞ்சாரே, குழந்தைய கொண்டு போய் ரொம்ப தூரத்துல எங்கேயோ புதைச்சு வச்சுட்டா தான் தப்பிச்சிடலாம்னு நினைச்சாரு. ஆனா விதி சீதைய சரியான நேரத்துல அந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்து ராவணன் கண்ணுல பட வச்சு அவரோட அழிவுக்கு அவரே காரணமாயிட்டாரு. சோ முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரோட சாபத்துக்கும் ஆளாகாம நல்லதையே சிந்திப்போம், நன்மையே கிடைக்கும். தேங்க்யூ.